சரி சரி மெசேஜ் பண்ண நான் சொன்ன கரெக்ட்டா பேசாம இருக்கீங்க. அடுத்து 3 முறை உடைச்சு போடுவாங்க. மெசேஜ் பண்ண போய் தொலையாம ஓபன் சொல்ற மெசேஜ் அடி வாங்கி தான் பண்ணுமா நீ சீக்கிரத்தை கிளம்பி தொலையா. என்ன பிரச்சனை ஏன் இருக்கிற பிரச்சனை நீ ஏன் போட்டு தாலியை போட்டு அறுக்கிற? வணக்கம்யா, ராமேஸ்வரத்துல இருந்து நான் திடீர்னு புல்லுக்காட்டுக்குள்ள இருந்து வரேன். எதுக்கு ராமேஸ்வரம் வந்தேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க வாங்க. அவர் யார் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் தான். இவர் வந்து யார் சொந்தக்காரர் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் கிரிக்கெட் டப்பி அப்படின்னு யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்டோக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் அப்படி நல்லா காமெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு நல்ல மனுஷங்க. உங்களோட அக்கா மேன் அவரோட அக்கா மேன். ஆமாம், இவரோட மாமா அவர். வாங்க, அவர் கோவமே பட மாட்டார், ஆனால் இன்னொருத்தர் கோவப்படுவார். ரெண்டு பேரில் யாராவது நல்லா செஞ்சு விடுங்க வந்து அப்படின்னு அங்கேருந்து நம்மளை வர வச்சுருக்காங்க. இவங்க எப்பயுமே ஒருத்தர் டாப் அடிப்பாங்களாம். அந்த டாப் அடிக்கிற இடத்துக்கு போய் என்னமோ தெரியுமா அவருக்கு? தெரியாது. தெரியாது. எப்படி தெரியும்? தெரியாது. அதான் எப்படி சொல்றீங்க தெரியாதுன்னு? ஏன்னா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, வாய்ப்பு இருக்காது. பார்த்துருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் வீடியோ பார்த்துருக்காங்கல்ல என்னைக்காவது? இல்லை அவங்க வீடியோவுக்கு அவங்க இது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கு. அவ்வளோதான். ஆமாம், என்னை பார்த்தாங்கன்னு வீடியோ முடிச்சு போடுவான். அப்படி பார்க்கல, என்னை தெரியல அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போவோம். இந்த பார் எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. சூனா பானா சுப்பையா பாண்டியா அதானே பேர் சொல்லி கூப்பிடுறாங்க கண்டியாடி. பிரதர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முன்னாடி போயிருங்க. சரி, கேமரா இருக்கா வச்சிருப்பாப்புல. இவர் தூக்கிட்டு முன்னாடி போயிருங்க. போயிட்டு செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அங்கேயே இருங்க. எக்காரத்தை கொண்டு வச்சு சிரிச்சிடாதீங்க. கடைசியில் அவங்க ஏதாவது கொஞ்சம் கலவர மாதிரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி கை தூக்கிறீங்க. இல்லை என்னைய கும்பிடி போடுவாங்க, பார்த்துக்கோங்க. போங்க, நீங்கள் கூட சேர்ந்து போங்க முன்னாடி. அன்சு இங்கே இருக்கியா? சரி இல்லை, உங்கள் ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னாப்ல, அதுக்கு தான். ஆமாம், இங்கே தான் நிற்கிறேன். அரச மரத்துக்கிட்டே நிற்கிறேன். வரீங்களா? நம்ம சுட்டு எடுப்போம்ல. வரீங்களா? சரி வாங்க. இங்கே தான் நிற்கிறேன். A few hours later. இங்கே முறுக்கு டப்பி யாரு? வாங்க. இல்லை, அவங்க ஃபாலோவர்ஸ் பார்க்கணும்னு சொன்னாப்ல, அதான். அவர் ஊருக்கு புரிஞ்சுனாப்ல, உன்னை பார்த்துட்டு தான் போகணும்னு சொன்னாப்ல, அதான். வீட்டில் தான் இருந்தேன். ஒண்ணு கடிக்க இருக்காப்ல, ஆரஞ்சு சொல்லிக்காப்ல. சரி போயிடும். வாங்க. பிக் ஃபேன். முறுக்கு டப்பி இதான் இருக்காதுல்ல. ஆட்டோ டிரைவர் இல்லையா? ஆட்டோ டிரைவர் கிடையாது. உங்க தான் ராமேஸ்வரத்தில் கிரிக்கெட் டப்பி. கிரிக்கெட் டப்பியா? முறுக்கு டப்பின்னுட்டீங்க. ஏன்னா இவங்களாம் அதிகமாக வீடியோவில் பார்த்துருக்கேன்னா ஜஸ்ட் டக்குன்னு எனக்கு வந்து மைண்ட் இதாயிருச்சு. இல்லை, அந்த 2 வீடியோமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பண்ணதுல எனக்கு உங்கள் ஃபேஸ் நான் உள்ள சாரி 150 வீடியோ போட்டுருக்கேன். எங்களை 2 வீடியோ தரல. 2 வீடியோ 3 வீடியோ தான் வாங்கிட்டு. புரியல? 150 வீடியோ பண்ணியிருக்கோம் சார். ஜஸ்ட் எனக்கு தெரியல. இருந்தாங்க முடியும். கண்ணியா? சோடாவா? சாரி பிரதர், நான் உங்களோட பிக் ஃபேன். நான் கை கொடுங்க. உங்களோட பிக் ஃபேன். கை கொடுங்க. இது என்ன வந்திருந்தேன்னா, இது போட்டிருந்தீங்கல்ல ராமேஸ்வரத்தில் யார் வந்தாலும் சரி குடிங்க, ஃபஸ்ட்டு குடிங்க. ஏன் என்னங்க பயப்படுறீங்க? என்ன விஷத்தையா குடிக்க போறேன்? விஷத்தையா கொடுக்க போறேன். சரி கொடுங்க. எதனால கொடுங்க? என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஊருக்கு வந்தாலே நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம், எப்பனாலும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தேடி வந்திருக்கீங்க. ஒரு பெரிய ஹெல்ப். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவீங்க? ராமேஸ்வரத்துக்கு வந்தா நமக்கு ரூம் போட்டு கொடுப்போம். சாமி தரிசனம் போடுவோம். இல்ல, ஒரு பாட்டுக்கு ரூமு பொண்ணு ரூமு போட்டு இருக்காரு. அது வாய் தவறி வந்துருச்சுங்க. வாய் தவறுனால செய்யறதானே வாய் தவறு. என்னங்க சரி, இப்ப என்ன பிரச்சனைனாலும் இந்த ராமேஸ்வரம் தெரியும். என்ன பிரச்சனை இல்லைங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க. அதான் எனக்கு என்னோட பர்சனல் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? என்னால முடிஞ்சா அந்த ஹெல்ப் பண்ணி தர போறோம். லைட்டா சொல்லுங்க இடத்துல. ஒரே சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். இதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 5 நாள் ஆகி வர மாட்டேன்.
ஆய் வர மாட்டேங்குது, சொரிஞ்சுடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை எதுக்கு சிரிக்கிறீங்க? சத்தியமாக வராது. இல்லை ஆய் வராதுன்னா அது என்ன பண்ண முடியும்? இல்லை அதான் எந்த ஹெல்ப்னாலும் வாங்க அப்படிங்களா? நான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஹெல்ப்னு கேட்கல. ராமேஸ்வரத்தில் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா சொல்லுங்க, பண்ணி தரதான் சொல்றேன். உங்க உடம்புக்கு இப்போ ராமேஸ்வரத்துக்கு 1000 வரலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ராமேஸ்வரத்துக்கு அது ஊருங்க. இப்போ ராமேஸ்வரத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் 1000 வரலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைங்க, ராமேஸ்வரம் ஊர் அது. நான் என்ன சொல்லிக்கோம்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளை வந்து வீடியோ பார்த்து லைக் பண்றாங்கல்ல, அவங்க வந்து ராமேஸ்வரம் ஊர்ல இருந்து வர்றாங்க. அவங்க ஒன் டைம் ஆயிப்போச்சு, இல்லை ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வண்டியில வராங்க, பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது மெக்கானிக் அண்ணே பாருங்க. இதானா சார் உங்க டக்கு? அவர செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறாரு சார். மூஞ்சி ஒரு மாதிரி பாக்குறாப்ல. நக்கல் பண்றீங்களா? எனக்கு என்ன புரியல. நான் கேட்டுட்டு தான் பேசுறாப்ல. நான் உங்கள்ட்ட கேட்டு தானே மூஞ்சி எப்படி பாக்குறாப்ல மாதிரியா? என்ன மாதிரி பார்த்தேன்? மாதிரியா பாக்குறீங்க? என்ன மாதிரி பார்த்தேன்? கிண்டல் பண்ணா அப்படி நக்கல் பண்ணா அப்படி பாப்பாப்ல. பேசுற நக்கலா தெரிஞ்சா அப்படி பாக்கலாம், அந்த மாதிரி பாக்குறாப்ல. சரி எப்படி கேளுங்க, எப்படி பண்ணீங்க? எல்லாம் பண்ண தெரியாதுன்னு பண்றாப்ல. அப்படி இல்லை நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, ஒரு நிமிஷம் பண்ணுங்க. எனக்கு பண்ண தெரியாதுங்க. உடம்பு இல்லைங்க, ஒரு 3 நாளா டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்துல 3 நாள் டிராவல் பண்ணி வந்து பாத்ரூம் வர முடியல அப்படின்றேன். இங்க பாருண்ணே, அது என்னென்ன பண்றா அப்படின்னு பாரு. என்னதான் பண்ணனா பிரதர்? மூஞ்சிய மாத்துறாரு. ஆமா, மூஞ்சிய மாத்தி காட்டுறாப்ல. ஆமா, மூஞ்சியை மாத்தி காட்டுறேன். சரி என்ன மூஞ்சி இதுல என்ன மூஞ்சி மாத்தினே சொல்லுங்க. நான் தான் மூஞ்சி மாத்துறேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இல்ல இப்ப என்ன மூஞ்சி மாத்திரம் போட்டாட்டா எடுத்துட்டு போக வேண்டியதானே. என்ன மூஞ்சி மாத்தினே சொல்லுவானே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க bro. என்ன மூஞ்சி அப்படிங்கிறாப்ல. எப்படி இங்க வாங்க, அப்படி வந்து இப்படி வாங்க நில்லுங்க, இப்படி வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சரி என்ன மூஞ்சி, எப்படி மூஞ்சி நல்லா பேசுங்க அப்படின்றாப்ல. ஆத்தாடி என்ன ஆத்தாடி செய்யலையா? இப்படிதானே பண்ணியப்ப. சரி இப்ப என்ன எங்க மறுபடியும் பண்ணுங்க? இங்க எத்தனை பேருக்கு தான் முன்னாப்ல. சரி என்ன பண்ண சொல்லுங்க. அண்ணே பேசிக்கிருக்காப்ல, பேசிக்க அப்படி மூஞ்சி பக்கத்துல பண்ணுறாப்ல, அந்த மாதிரி பண்றாப்ல. சத்தியமா சொல்றத கேளுங்க. அவங்க கோவக்காரன். நான் ஃபாலோவர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா பேசி பழகி கூட. யாராச்சும் போட்டோ கேட்டாங்கன்னா போட்டோ விடுறா. ஏன்னா அவங்களுக்கு தானே நம்ம போட்டோ நிறைய வச்சிருக்கீங்களா? போட்டோனா அந்த போட்டோ கிடையாதுங்க, வந்து போட்டோட்ட எடுத்தா மூஞ்சியை காட்டுறதுங்க. எப்படி இந்த மாதிரி போட்டோ எடுத்து மூஞ்சியை காட்டு வராங்க? அப்புறம் எப்படி உங்களோட போட்டோ எடுப்பாங்க எல்லாரும்? மூஞ்சி இப்ப போட்டோ எடுக்க செல்ல எப்படி எடுக்கிறீங்க? அப்படிங்கிறது மூஞ்சி இப்படி காட்ட மாட்டீங்களா? மூஞ்சியை காட்டுறதுனா தெரியுமா சொல்லுவாங்க. இப்படிதான் இதே மாதிரிதான் பேசிக்கிற காட்டினாப்ல அவரு. ஏன் இப்ப உங்களுக்கு சரி இப்ப என்ன இப்ப எனக்கு ஆய் வருமா வராது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் இருந்திருக்கேன், எனக்கு வருமா வராது எனக்கு அப்படி பேச சொல்லுங்க. வந்து என்கிட்ட கேட்க கூடாதுங்க, உங்களுக்கு வர்றது வராது. வரணும் என்ன பண்றாப்ல? ஸோ என்ன ஆட்சோடனே அப்படி கல்லியா என்ன ராஸ்கல்? நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒருத்தன் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்காரு. வாருனே குடி ஆட்டிக்கிருக்காப்ல. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உத்தரப்பிரதேசம். தமிழ் தெளிவா பேசுறீங்க. தமிழ் உத்தரப்பிரதேசம். சிரிக்கிறாரு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவரது சிரிக்க. ஏப்பா இங்கே இரு. இவரது நம்மளை வச்சு கிளம்புவோமா? ஆமா இங்க என்ன இப்ப என்ன பண்ண என்ன சொல்லுவானே? இங்க இருங்க. இப்படி ஆட்டுறா ஆளை பார்த்து இவ்வளவுதான் பண்ணனாங்க. நானு இப்ப யார் ஆட்டினா? பண்ணதானே நான் பண்ணேன். யார் ஆட்டினா? சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், அவன் கொஞ்சம் சாப்பிடாத ஆளு. பரமக்குடியில பயங்கரமா சிரிச்சாங்க மகேஷ். ஆமா சாப்பிட மாட்டேன், பசிச்சா மட்டும் சாப்பிடுவேன். இல்ல இவர் வந்து சாப்பிட்டான ஆளு, நீங்க சாப்பிடாத ஆளு. நம்ம சாப்பிடாதான். இப்ப எனக்கு ஆய் வருமா வராதா? சொன்னேன் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்காக கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? வீடியோ போட்டீங்க இல்ல, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். இவங்களோட யாரும் தெரியாது, ஆனா உங்க நம்பி தெரியுமா எனக்கு? கேளுங்க, உங்களை நம்பி வர்றது தான் நம்பர் கொடுத்துருக்கோம். சும்மா கிடையாது, ஏமாத்துறாங்க கிடையாது. சரியா? நம்பர் கொடுத்துருக்கோம். போன் அடிச்சா பேசுறது தான் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம இல்லாம நானும் ஏதாச்சும் ஒரு வண்டி வேலையாச்சு, ஏதாச்சும் ஒரு கோயில் சமத்துட்டு வேணும், அது வேணும் இது வேணா செய்யலாம். ஆஸ்பத்திரி வேணா கொடுத்துருவா. தெரியாது. சரி வாங்க உங்க கூட நான் போட்டோ எடுத்துட்டு போய்க்கிறேன். போடா, போ.
போய் போட்டோ நீங்க அவரோட எடுத்து போங்க நான் இல்ல வேணாம். இந்த மூஞ்சி காட்டுறீங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோவில் வந்து மூஞ்சி காமிச்சிருங்க, அவ்வளோதானுங்க. நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க ஹெல்ப் பண்ணா நான் இருந்து வந்துடுறேன், எங்கே இருந்தாலும் வாங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு நீங்கள் எடுங்கடா நீங்கள் எடுங்கடா ஆன்றீங்க அப்படியே. நீங்க பேசுறீங்க நீங்க பேசுறீங்க எங்கிட்ட நீங்க எங்கிட்ட போட்டோ எடுக்கிறீங்க நீங்களா? நீங்க பேசுறீங்க வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம். வீடியோல பாத்துறீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க, இப்ப அதுக்கப்புறம் கேட்டா இப்படி சொல்றீங்க. சரி பாவமா இருந்தா நீங்க ஒரு மாதிரி மூஞ்சியை மாத்துறீங்களே, அவரை வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்றீங்க, அப்புறம் அப்படி இல்லங்க நீங்க அவரை வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே பாவத்தை. பேசுறீங்களா? ஃபோட்டோ எடுங்க பிரதர். ஆமா குரூப்பா ஃபோட்டோ எடுங்க. வாங்க இல்லைங்க இப்படி வாங்க வாங்க பிரதர். என்னங்க வாங்க நீங்க வாங்க, நீங்க என்னதான் முக்கியம் இவரை எடுக்க சொல்லுங்க, நீங்க என்னதான் முக்கியம் வாங்க வாங்க நீங்க என்னதான் முக்கியம் நீங்க 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 அவர் 2 தான் நிற்கும், அவன் இல்லைன்னா நான் நிற்க மாட்டேன். டேய் போ. இல்ல நீங்க 4 பேருமே வாங்க. நீங்க போட்டோ எடுங்க அங்க இருந்து, இப்படி செல்ஃபி எடுங்க. நீங்க வாங்க. ஃபேஸ் உங்க ஃபேஸ் நல்லா தெரிஞ்ச, இவரு தெரியல கூட பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வாங்க. அதே மாதிரி இவரு தெரியல கூட பரவாயில்ல, போட்டோ நீங்க ஃபுல்லா போட்டோலாம். அண்ணே பேச்சு சரியில்லை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்னங்க சொல்றீங்க நீங்க? என்ன பிரதர் பாருங்க என் வாயெல்லாம் ஒரு மாதிரி குன்றாப்ல. கொன்றாரா? வாய என்ன பண்ணாரு? என்ன பிரதர் சொல்றீங்க? போட்டோ எடுக்க சொன்னா வாய கொண்டாரு நொன்றாருன்னு இருக்கீங்க. சுரிஞ்சு சுரிஞ்சு இன்னொன்று சுரிஞ்சு இன்னொன்று சுரிஞ்சு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன், சுருங்க மாட்டீங்களா? நீ என்னையா நீ சூத்தரிக்கிறா சொரிஞ்சு விடணுமாங்க? நீ வேணா சொரிஞ்சு விடு, நம்மளால முடியாது. ஓ ரொம்ப புது பண்ணாதீங்க. பால வருஷம் வந்தாப்புல பேசாம நல்லா இருக்கா வச்சாங்க, அந்த குண்டியாட்டாப்புல இப்படி வாய் இப்படி குரங்கு மாதிரி கொண்டு வராப்புல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அரிக்குது சொரின்றாப்புல. குரங்கு மாதிரி கொண்டு வந்தேன். யாரு குரங்கு மாதிரி கொண்டு வந்தது? பேசிக்கியா இந்த பேச்சுலாம் நமக்கு ஆகாது, அதை அவர்கிட்ட பேசிக்க, நம்மகிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டு. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீ குரங்கு மாதிரி மூஞ்சி ஏன்டா வைக்காத, எதாவது அவர்கிட்ட வைக்க பண்றாரு. எதுனாலும் மூஞ்சிய என்னையா நீ எவ்வளவு ஒரு ஆள் அப்படின்னு இல்ல. நான் அங்கிருந்து வந்தேன், வந்த உடனே நான் உங்களோட போட்டோ கேட்கிறேன், நீங்க வந்து அவர் எங்கே இருங்க அவரோடன்றீங்க. ஏய் வேற என்கிட்ட போட்டோ எடுத்து போங்க. போவா என்ன வர ஒரு ஃபாலோவர்ஸ் போவான்னு பேசுறாரு. என்னடா களி? ஏ